அவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரிலே உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். हमारे प्रभु मसीह यीशु के नाम से आप सबको मैं बधाई देता हूं. இந்த ஊழியக்காரர்கள் மற்றும் ஊழிய முக்கியமான பொறுப்பாளர்கள் பங்காளர்கள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய அருட்செய்தியை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். हमारे प्रभु के सेवक लोग और हमारे दानदाता और अगुवे लोगों के बीच में जो उनके लिए आयोजन करने वाले इस सभा में प्रभु के और वचन को बांटने के लिए मेरे लिए मौका मिला, इस बात के लिए मैं धन्यवाद देता हूं. இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட உறவாடுவதற்காக நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். हमारे बीच में परमेश्वर हमसे बातें करने के लिए परमेश्वर हमारे बीच में उपस्थित है. இந்த நிகழ்ச்சி ஒரு மிக முக்கியமான ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ये इस प्रकार का कार्य एक बहुत महत्वपूर्ण सालों में हो रही है. இது நம்முடைய பொன் விழா ஆண்டு. ये हमारा जो स्वर्ण जयंती का साल कहलाता है. இந்த ஆண்டிலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் வளர்வதற்கு ஆண்டவர் இவ்விதமாக இந்த ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக அடிக்கடி கூடி கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கொடுத்த பெரிய வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். इस प्रकार के महत्वपूर्ण सालों में इस प्रकार के जो तकनीक के द्वारा हम एक दूसरे के साथ मिलकर परमेश्वर के वचनों को अध्ययन करने का मौका मिला, इस बात के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं. கர்த்தர் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தோடு கூட கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்பு கொள்வதற்கு பல்வேறு விதங்களிலே உதவி செய்வதற்கு எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பிற்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். पिछले 50 सालों में आशीषवा मिशन के साथ कई भिन्न भिन्न तरीके से और संबंध होने का और सेवा करने के लिए मेरे लिए जो सौभाग्य मिला, उस बात के लिए मैं प्रभु को धन्यवाद देता हूं. இந்த ஆண்டிற்காக கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பொருள் ஆன்வர்ட் ஃபார்வர்ட். और इस साल में परमेश्वर ने हमारे लिए किए हुए जो वायदा है, आगे बढ़ते रहें, आगे की ओर बढ़ते चलें. முன்னேறி செல்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். आगे बढ़ने के लिए परमेश्वर ने हमें बुलाया गया है. ஆகவே இந்த மாலை நேரத்திலே முன்னேறி செல்ல முனைந்த ஒரு வேதாகம நபரின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். इसलिए इस संध्या के समय में आगे बढ़ने के लिए जो कोशिश किए हुए लोगों में से एक व्यक्ति प्रभु के दास के जीवन को हम अध्ययन करके हम आगे बढ़ेंगे. நீங்கள் எல்லாரும் உங்கள் கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். जो आपके हाथों में जो बाइबल है वो उस पवित्र शास्त्र को पहला शामुएल 21वां अध्याय को आप निकालने के लिए मैं आपसे आग्रह करता हूं. நம்முடைய தியானத்தை தொடர்வதற்கு முன்னதாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மோடு பேசும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திலே உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும். ஆண்டவர் வேதாகமத்தின் புதைந்திருக்கிற மகத்துவங்களை புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆமென். 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 இந்த 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் நன்றாக அறிந்தபடி நாம் தாவீதின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கிறோம்.
జెరెమియా అన్న కొంచెం నెట్వర్క్ ఇష్యూ అన్న కొంచెం Okay. జర్మియా బ్రదర్ I think there is no power supply in Jeremiah's place அண்ணா. அப்படியா? வேற யாராவது ஷேர் பண்ண டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? George brother Yes, Anna. Can you help for some time until Jeremiah joins? Okay, Anna. Yes, yes, brother. Yes, yes. He has joined. Okay, okay. Sorry, sorry. Yeah. ஜெரமியா ஜாயின் பண்ணியாச்சா? ஆமா ஆமாண்ணே, சாரி. ஓகே. இந்த 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் தாவீதுனுடைய வரலாறை படிக்கிறோம். इस पहला सामुएल के 21वां अध्याय में दाऊद के जीवन के बारे में हम पढ़ते हैं. இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை ராஜாவாக தெரிவு செய்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். पहला सामुएल 16वां अध्याय में एक भविष्यवक्ता को परमेश्वर भेजकर उनको राजा के रूप में अभिषेक करने वाले उस घटना को हम पढ़ते हैं. அந்த ஒரு சமயத்திலிருந்து தாவீது ஒரு முன்னோக்கி தன்னுடைய ஒரு தலைமைத்துவ பயணத்தை துவங்குகிறார். जब उन्होंने राजा के रूप में अभिषेक किया गया था, उस समय से लेकर अपने आगे की ओर बढ़ने की उस कार्य में प्रगति पर आगे बढ़ता गया. அதை தொடர்ந்து நாம் படிப்போம் என்றால் 17வது அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கோலியாத்தின் மீது கடவுள் அவனுக்கு கொடுத்தார். ப்ராப்ளமா இருக்கு. Jeremiah brother. Yes, 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 brother. Sorry, network problem. Oh, sorry. 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் தாவீதிற்கு கோலியாத்தின் மீது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். और 17 अध्याय में पहला सामुएल 17 अध्याय में और गोलियत के ऊपर एक बहुत बड़ी विजय को दाऊद के लिए दिया गया था. தாவீதுனுடைய வெற்றி பயணம் முன்னோக்கி தொடர்ந்து கொண்டிருந்தது. और जो दाऊद का जो विजयता की यात्रा आगे बढ़ता गया. அதன் பிறகு நாம் 18வது அதிகாரத்துக்கு வருவோம் என்றால் उसके बाद 18 अध्याय में आएंगे तो தாவீது சவுலனுடைய மகன் யோனத்தானுடைய நண்பனாக மாறினான். और दाऊद शाऊल के बेटा योनातान के लिए दोस्त बन गए. யோனத்தான் தாவீதிற்கு உதவி செய்வதற்கு முன் வந்தான். योनातान दाऊद के लिए मदद करने के लिए आगे आए. 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே படித்தால் தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். और 18 अध्याय का 14 पद में हम पढ़ते हैं, दाऊद अपने समस्त चाल में बुद्धिमान दिखाता था और यहोवा उसके साथ साथ था. 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். उसी अध्याय का 16वां पद में, परंतु इस्राएल और यहूदा और समस्त लोग दाऊद से प्रेम रखते थे क्योंकि वह उनके आगे आगे आया जाया करता था. இவ்விதமாக தாவீது தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே விசுவாச பயணத்திலே முன்னோக்கி செல்ல அவன் தொடர்ந்தார். और इसी प्रकार दाऊद अपने विश्वास की यात्रा में आगे बढ़ने के लिए कोशिश करता रहा. ஆனால் நடந்தது என்ன என்பதை தொடர்ந்து படித்தால் நாம் எல்லாருக்கும் அதனுடைய உண்மை நன்றாக புலனாகும். और आगे क्या हुआ है उस बातों को यदि हम पढ़े हैं तो हम सब समझ सकते हैं. சவுல் அரசன் தாவீதுனுடைய எதிரியாக மாறினான். शाऊल राजा दाऊद का विरोधी बन गया. ஆகவே தாவீதினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு சவுல் எல்லா விதத்திலும் அவன் முயற்சி செய்தான்.
इसलिए शाऊल राजा ने दाऊद को आगे बढ़ने से रोकने के लिए जितनी कोशिशें कर सकते हैं उतनी कोशिश करता रहा। இந்த நாளிலும் கூட தாவீதின் வாழ்வில் ஏற்பட்ட பின்னடைவும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மறுமுறல் வளர்ச்சியும் குறித்து நாம் படிப்பதற்காக கூடியிருக்கிறோம். आज के दिन में और परमेश्वर जो दाऊद के जीवन में और जितने उन्होंने आगे बढ़ता गया और जितने उनके जो कोशिशें हुई थी उसके बारे में हम पढ़ने के लिए इकट्ठा हुए हैं। ஒரு தலைவன் முன்னோக்கி செல்ல முற்படும் போது பல முட்டுக்கட்டைகள், பல தடை கற்கள் அவனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும். जब एक अगवा आगे बढ़ने के लिए कोशिश करता है बहुत सारे बाधाएं उनके लिए आती है। என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் கடவுளுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டும், ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற பெரிய தாகத்தோடு ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். मेरे प्रिय भाइयों बहनों, आप परमेश्वर के लिए कुछ ना कुछ करने के लिए आपके अंदर एक लालसा के साथ, एक बहुत बड़ी आशा के साथ आप यहाँ पे बैठे होंगे। ஆனால் நீங்கள் எதிர்பாராத பல தடைகள், நீங்கள் பல எதிர்பாராத பலவிதமான இடையூறுகள் உங்களுடைய விசுவாச பயணத்தை தடுக்கும். पर आपने जो जिस बातों को आप नहीं चाहते थे उस प्रकार की रुकावटें आकर आपको रोक सकता है। இதைத்தான் நாம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நன்றாக கற்றுக் கொள்கிறோம். तो इसी बातों को ही हम दाऊद के जीवन से हम सीखते हैं। நாட்டை ஆள்வதற்காக அபிஷேகிக்கப்பட்டவன் நாட்டை விட்டே ஓட்டம் பிடிக்க வேண்டிய ஒரு அலங்கோலமான அவசர நிலை ஏற்பட்டது. देश भर शासन करने वाले अभिषिक्तों को देश से भाग जाने का आपातकालीन समय आ गया उनके जीवन में। ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் அல்லது ஒரு மாதம் அல்ல, ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அவன் இவ்விதமாக ஓட நேர்ந்தது. और एक दिन 2 दिन या 1 महीने 2 महीने नहीं है, 10 साल तक उन्होंने इस प्रकार की जीवन जिया करता था। இதைத்தான் நம் வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். सो इसलिए हम पवित्र बाइबल में हम पढ़ते हैं धर्मियों को आने वाले कष्ट अनेक होगा। உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தாலும், கடவுளுடைய ஊழிய பாதையிலே நீங்கள் அதிகமாக ஆண்டவருக்கென்று பல காரியங்களை செய்வதற்கு நீங்கள் முன் நின்றாலும், பிசாசு பலவிதமான பின்னடைவுகளை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிப்பான். परमेश्वर के लिए आगे बढ़ने के लिए या तो परमेश्वर के लिए कुछ कार्य करने के लिए यदि आप सोचते हैं, आगे बढ़ने के लिए आप विचार करते हैं, शैतान आपके जीवन में बहुत सारे रुकावटों को डालकर आपको पीछे खींचने के लिए बहुत कोशिश करता है। இப்படிப்பட்ட துன்பங்கள் நிறைந்த நேரத்தில்தான் தாவீது தன்னுடைய 56வது சங்கீதத்தை எழுதினார். सो इस प्रकार के समय में भी दाऊद अपने 56 अध्याय जो भजन को उन्होंने लिखा, भजन संहिता 56 56வது சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசித்தால் இந்த தாவீதினுடைய இதய குமுறலை நாம் நன்றாக உணர முடியும். जो भजन संहिता 56 अध्याय का 8वां पद को पढ़ते समय में उनकी मन की वेदना को हम जान सकते हैं। என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், तू मेरे मारे मारे फिरने का ख्याल रखता है, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். तू मेरे आंसुओं की अपनी कुप्पी में रख ले। இங்கே அவர் குறிப்பிடுகிற காரியங்கள் என்னுடைய அலைச்சல்கள், और वो ये कहता है मारे मारे फिरने का समय, என்னுடைய கண்ணீர். मेरे आंसुओं को நீர்தான் என்னை அழைத்தீர், आप ही ने मुझे बुलाया, நீர்தான் எனக்கு பொறுப்பை கொடுத்தீர், आप ही ने मेरे लिए जिम्मेदारियां दी, நீர்தான் என்னை அரசனாவதற்காக என்னை அங்கீகரித்தீர், आप ही ने मुझे राजा बनने के लिए आप अंगीकार किया, என்னை அபிஷேகித்தீர், मुझे अभिषेक किया, எனக்கு வெற்றியை கொடுத்தீர், मेरे लिए जो विजयता को दिया, முன்னோக்கி நடப்பதற்கு எனக்கு பலன் அருளினீர். आगे बढ़ने के लिए मेरे लिए बल दिया। ஆனால் இன்றைக்கு பல ஆண்டுகளாக நான் அலைந்து கொண்டிருப்பதை, கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதை நீர் சற்று பாரும் என்று கெஞ்சுவதை இந்த 56வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம்.
इसी प्रकार रहने वाले मुझे आज मारे मारे फिरते हुए आंसू बहाने की स्थिति में मैं रहता हूं, मुझे देख लो प्रभु, वो अपनी मन की वेदना को वो वहां पे प्रकट करता है। இந்த நாளிலும் தாவீதுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்ன? और दाऊद के जो कौन सी बातें उनको पीछे खींची है, அது மாத்திரமல்ல, அந்த பின்னடைவிலிருந்து அவர் எவ்விதம் முன்னேறினார் என்பதையும் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். जिन जिन बातें उनको पीछे खींची है और उन बातों से कैसे उन्होंने आगे बढ़ा, उन बातों को आज हम देखेंगे। இந்த 21வது அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரத்திலும் உள்ள சில வசனங்களை பார்த்தால் எப்படி தாவீதை தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும். पहला सामुएल 21वां अध्याय 22वां अध्याय को यदि हम देखे हैं तो किस प्रकार कई सारे कष्ट और दुख विरोधी लोग उनके पीछे करते थे, उन बातों को हम देख सकते हैं। 21 முதல் வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். 21वां अध्याय का पहला पद को हम पढ़ेंगे। தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். दाऊद नोब को गया और अबीमेलेक याजक के पास आया। இந்த முதல் வசனத்திலே நோப் என்கிற இடத்திற்கு தாவீது போனதை நாம் வாசிக்கிறோம். पहला पद में नोब करके उस जगह में दाऊद गया है। இப்பொழுது 10வது வசனத்திற்கு வாருங்கள். और 10वां पद पे आइए। அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். तब दाऊद चला और उसी दिन शाऊल के डर के मारे भागकर गत के राजा अकीश के पास गया। இந்த காத் என்கிற ஒரு ஊருக்கு போகிறதை இங்கே பார்க்கிறோம். गत के कहलाने वाली एक जगह पे वो गया है। 22 அதிகாரம் 1வது வசனம். और 22वां अध्याय का पहला पद, தாவீது அவ்விடத்திலிருந்து தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். दाऊद वहां से चला और वो बचकर अदुल्लाम की गुफा में पहुंच गया। காத்திலிருந்து அதுலாம் என்ற குகைக்கு சென்றான். गत से अदुल्लाम की गुफा में वो पहुंच गया है। இப்பொழுது 3வது வசனத்தில் 22வது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள், 4வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால் அவர்களை மோவாபின் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். और 22वां अध्याय के तीसरा पद और चौथा पद में हम देखते वहां से दाऊद ने मोवाब के मिस्पा को जाकर मोवाब के राजा के पास गया। அதுலாமிலிருந்து மோவாபிற்கு சென்றதை வாசிக்கிறோம். अदुल्लाम से मोवाब को वो दाऊद गया। 5வது வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் 22वां अध्याय 5वें पद को देखिए। கடைசி பகுதியிலே தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிற்கு போனான். 5वां पद का पिछला भाग, दाऊद चलकर हेरेत के जंगल में गया। இப்படி நம்ம இந்த பகுதிகளை எல்லாம் வாசித்து பார்ப்போம் என்றால் தாவீது முன்னோக்கி செல்ல நினைத்த பொழுது அவனுடைய வாழ்க்கை முன்னேற முடியாதபடிக்கு பலவிதமாக தடுக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். और इन पदों को जब हम पढ़ते समय में दाऊद आगे बढ़ने के लिए कोशिश करता है, पर उनको आगे बढ़ने से कई सारे रुकावटों को डालकर उनको रोकता है। उन बातों को हम समझ सकते हैं। நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்டதான பின்னடைவுகளை நாம் ஒருவேளை சந்தித்திருக்கலாம் அல்லது சந்தித்துக் கொண்டிருக்கலாம். हमारे जीवन में भी इस प्रकार की रुकावटों को आपने सामना किया होगा या आप सामना कर रहे हैं। நான் முன்னோக்கி செல்ல விரும்புகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், நெருக்கடிகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் என்னை முன்னேற விடாதபடிக்கு திசை திருப்பி இங்கும் அங்குமாக என்னை ஓடச் செய்து கொண்டிருக்கிறது. आप ये सोचते होंगे मैं तो आगे बढ़ने के लिए चाहता हूं, पर मेरे चारों तरफ का कष्ट और दुख और परेशानियां, कई सारे निराशा की बातें मुझे आगे बढ़ने से रोक देता है। என்னுடைய விசுவாச பயணத்திலே முன்னேற விடாதபடிக்கு பலவிதமான தடைகளை நான் உணர முடிகிறது. मेरे विश्वास की यात्रा में आगे बढ़ने से कई सारे रुकावटों को मैं सामना करता हूं। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். इस प्रकार के संदर्भ में यदि आप जीवन बिताते होंगे, தாவீதுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை இந்த மாலை நேரத்திலே சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். इस संध्या के समय में दाऊद के जीवन के साथ अपने जीवन को भी हम तुलना करके देखें। இப்படி நெருக்கப்பட்ட வேளையிலே தாவீது பல காரியங்களை
இழக்க வேண்டியிருந்தது. जब इस प्रकार की चारों तरफ का जो उनको कई प्रकार के कष्टों को सहते समय में कई सारे बातों को दाऊद खो दिया था. டேவிட் லாஸ்ட் many of his privileges. தனக்கு இருந்த பல ஸ்லாக்கியங்களை தாவீது இழந்து போனான். दाऊद के अपने पास पाने वाले उपलब्धियों को उन्होंने खो दिया है. அவன் இழந்த 5 காரியங்களை இப்பொழுது நான் குறிப்பிட போகிறேன். दाऊद ने कौन सी ऐसी बातों को उन्होंने खोया है? 5 बातों को मैं बताना चाहता हूं. இந்த 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே பிற்பகுதியிலே தினம் வாசிக்கிறோம். और 21वां अध्याय का पहला पद का पिछले भाग में उन चीजों को हम देखते हैं. அகிமெலேக்கு என்ற ஆசாரியன் நடுக்கத்தோடே தாவீதிற்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று கேட்டான். पिछला भाग अब अबीमेलेक दाऊद से भेंट करने को थरथराता हुआ निकला और उससे पूछा, क्या कारण है कि तू अकेला है और तेरे साथ कोई नहीं है? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தாவீது அரசனாக ஆவதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கிங் டெசிக்னேட். और आप अच्छे से समझ लीजिए, दाऊद एक राजा के रूप में चुन लेने वाले हैं. பொதுவாக ஒரு பெரிய ஒரு பொறுப்பிற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மிகுந்த பாதுகாப்போடு கூட அநேகர் அவரை சூழ இருந்து அவரோடு கூட செல்வதுதான் மரபு. आमतौर पर यदि एक व्यक्ति बड़े पदों को संभालने वाले हैं, उनके लिए बहुत सारे लोग आगे पीछे घेर कर उन्हें सुरक्षा देते हैं. वो यह हमेशा होता है. ஆனால் நடந்தது என்ன? पर क्या हुआ? சவுலுக்கும் தாவீதிற்கும் பிரச்சனை. சவுல் தாவீதை கொல்ல தீர்மானித்திருக்கிறார் என்ற செய்தி கேட்ட பிறகு, தாவீதுடன் கூட நாமும் இருந்தால் நமக்கும் ஆபத்து என்று சொல்லி பலர் அவனை விட்டு ஒதுங்கினார்கள். और जब शाऊल और दाऊद का मुठभेड़ हुआ, जब एक दूसरे के दुश्मन बन गए, जो लोग दाऊद के साथ रहते थे उन लोगों ने ये सोच लिया, अगर यदि हम दाऊद के साथ रहें, जो शाऊल के द्वारा हमारे लिए भी खतरा है बोलकर उनको छोड़ के चले गए. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல முக்கியமான காலகட்டங்களிலே ஆபத்து வருகிற வேளைகளிலே நம்மை விட்டு அநேகர் விலகி செல்வார்கள். मेरे प्रिय भाइयों बहनों, जब हमारे जीवन में भी जब हम कुछ समस्याओं को सामना करते हैं या कुछ दुखों को सामना करते हैं, जिसके पास हम भरोसा रखे हैं वो लोग उस समय में हमसे दूर हो सकते हैं. நாம் ஒரு சாதகமான சூழ்நிலையிலே மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்மோடு கூட அநேகர் இருப்பார்கள். ஆனால் நம் பாதகமான ஒரு சூழ்நிலையிலே நாம் சந்திக்கிற வேளையிலே அநேகர் நம்மை விட்டு திடீரென்று நழுவி விடுவார்கள். जब हम सकारात्मक के रूप में जीवन बिताते हैं, हमारे साथ बहुत सारे दोस्त होंगे. जब हम नकारात्मक की स्थिति में पहुंच जाते हैं, हमारे चारों तरफ के लोग हमसे खिसक जाते हैं. இதுதான் நாம் தாவீதின் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற முதல் பாடமாயிருக்கிறது. इस बातों को ही हम दाऊद के जीवन से जो सीखने वाली पहला पाठ है. ஆண்டவருக்காக ஊழிய பாதையிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு முன்னேறி சென்ற நாட்களிலே அநேக நேரங்களிலே பலரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருந்ததை நான் இந்த நேரத்திலே உணர்கிறேன். मैं अपने जो परमेश्वर के लिए कुछ करने के लिए जब मैं सोचता हूं, उस समय में कई सारे लोगों के द्वारा जो मैं अकेले छोड़ा गया हूं, उस இந்த प्रकार की ஆசாரியன் स्थितियों को मैं याद करता हूं. இந்த ஆசாரியன் தாவீதை பார்த்து கேட்கிறான், நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன? ये याजक दाऊद से पूछता है, तू क्यों अकेले आया है? அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுக்காக, கடவுளுடைய ஊழியத்திற்காக, கடவுள் தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக முன்னேறி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தனிமை. जब हम परमेश्वर के लिए परमेश्वर की सेवा में कुछ ना कुछ करने की और लगन रखते हुए और कोशिश करते आगे बढ़ते समय में सबसे இதைத்தான் पहले हम सामना करते हैं अकेलापन. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். நான் ஆலோசனை சங்கத்திலே நிற்கிற வேளையிலே எல்லாரும் என்னை விட்டு போனார்கள். इसलिए प्रेरित पौलुस भी कहता है, जब मैं महासभा में खड़े होते समय में सब लोग मुझे छोड़ दिया है. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம்.
यदि इस प्रकार के संदर्भ में पाए जाने वाले प्रिय भाई बहन यदि इन संदेशों को आप सुनते होंगे, தாவீது சந்தித்த முதல் ஓர் பின்னடைவு தனிமை. और सबसे पहले जो उन्होंने सामना किया दाऊद ने अकेलापन. அவன் உடன் இருந்தோர் எல்லாரும் மறைந்து விட்டார்கள். उनके साथ थे वो सब गायब हो गए. இப்பொழுது இரண்டாவதாக அவனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை பார்ப்போம். दूसरी बात उनके जीवन में जो घटी है उसको हम देखें. மூன்றாவது வசனம், 21वां पद का तीसरा पद. இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். तीसरा पद में तेरे हाथ में क्या है? 5 रोटी या जो कुछ मिले उसे मेरे हाथ में दे. 5 அப்பமாகிலும் 5 என்னவாகிலும் रोटी இருக்கிறதை எனக்கு கொடும் என்றான். या जो कुछ मिले उसे मेरे हाथ में दे. எவ்வளவு ஒரு மிகுந்த ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையை இங்கே பார்க்கிறோம். कितनी गंभीर स्थिति को यहाँ पे दाऊद के जीवन में हम देखते हैं. ராஜாவாக தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தன்னுடைய நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உணவை வழங்க வேண்டிய பொறுப்பை பெற்றவன் உணவில்லாமல் ஏதாகிலும் ஒன்றை எனக்கு கொடும் என்று சொல்லி கெஞ்சக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதை சற்று யோசித்து பாருங்க. पूरे देश को खिलाने वाले एक राजा अभी उनके लिए खुद के लिए कुछ नहीं मिला है, कुछ ना कुछ मेरे लिए दे दें बोलकर मांगने की स्थिति में पाया जाता है. ஒருவேளை நம்மளிலே சிலர் இப்படிப்பட்ட சில அடிப்படை தேவைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே சில பொருளாதார நெருக்கடிகளினாலே நம்முடைய வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாதபடி இனிமேல் எப்படி நாம் முன்னேற முடியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கிறவர்களாக கூட நாம் இருக்கலாம். इस संदेश को सुनने वाले आपको बहुत सारे आर्थिक स्थिति या तो इतनी बड़ी जरूरत है, इसको मैं कैसे पूर्ति करूं, इस प्रकार की सोच में आप पड़े होंगे. இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது தாவீதுக்காக கண்ணீர் விட்டேன். और जब मैं इस पद को मैं पढ़ा था दाऊद के लिए मैं आंसू बहाया. இஸ்ரவேலை ஆண்ட அரசர்களிலே மிகப்பெரிய வரலாறு படைத்த அரசன் தாவீது. और इजराइल में राज करने वाले राजाओं में से दाऊद राजा एक इतिहास राजा कहलाता था. ஆனால் தாவீது அரசன் தன்னுடைய அரசாட்சியை துவக்குவதற்கு முன் கடந்து வந்த பாதை மிக கடினமான ஒரு பாதை. जब अपने राजगद्दी में पहुंचने के पहले जो रास्ता पे वो निकल रहे थे एक बहुत कठिन परिस्थिति में गुजर रहा था. மூன்றாவதாக तीसरी बात है இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்தது என்ன என்பதை பார்க்கும் பொழுது 8வது வசனத்திலே இதை வாசிக்கிறோம். और 21वां पद 21वां अध्याय 8वां पद में तीसरा कौन सी बातों को उन्होंने खोया. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவர் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். फिर दाऊद ने अमेलेक से पूछा, क्या यहाँ तेरे पास कोई भाला या तलवार नहीं है? क्योंकि मुझे राजा के काम की ऐसी जल्दी थी कि मैंने ना तो अपने तलवार साथ लाया हूं और ना अपने कोई हथियार लिया है. அந்நாட்களிலே அரசாங்கத்திலே பொறுப்பில் உள்ளவர்கள், ஆட்சியின் பலவிதமான நிர்வாக காரியங்களிலே ஈடுபட்டவர்களுக்கு அவர்கள் கைகளிலே அவர்கள் எப்பொழுதும் ஒரு ஆயுதத்தை வைத்திருப்பார்கள். उस समय में जो लोग जो अधिकार में पाए जाते हैं उनके हाथों में हमेशा कुछ ना कुछ हथियार उनके हाथों में दिया जाता है. இந்த ஆயுதத்தின் முக்கியம் தடுப்பதற்காகவும் வருகிற ஆபத்தை தடுப்பதற்காகவும் எதிரியை தாக்குவதற்காகவும். उस हथियार का मतलब ये है जो सामने करने वाले जो विरोधी है उससे बचने के लिए और विरोधी से हमला करने के लिए. David was a man of war. தாவீது அவன் ஒரு போரில் வெற்றி பெறுகிற போராட்டத்திலே முன்னணியிலே நிற்கிற ஒரு வீரம் நிறைந்த ஒரு வீரன். और दाऊद एक युद्ध पुरुष था जो युद्ध के आगे खड़े होने वाले एक युद्ध पुरुष माना जाता था. அவனுடைய கைகளிலே போர் ஆயுதங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். हमेशा उनके हाथों में जो हथियार होना चाहिए था. ஆனால் இப்பொழுது எதிரி தாக்கும் பொழுதும் அதை பாதுகாப்பதற்கு வழியிலே எதிரியை தாக்குவதற்கும் தன்னுடைய கைகளிலே ஆயுதம் இல்லை. पर दुर्भाग्य समय ये हुआ है उनके हाथों में ना विरोधियों से लड़ने के लिए ना विरोध से बचने के लिए उनके हाथों में कुछ नहीं था. சற்று யோசித்து பாருங்கள்.
आप जरा सोच के देखिए, இந்த தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பின்னடைவு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. और उनके जीवन में पाने वाले एक बहुत बहुत दुर्भाग्य स्थिति है। என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் அவனுக்கு நடந்தது. जो कुछ उनके जीवन में नहीं होना चाहिए था, सब कुछ उनका हुआ है। தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். और लगातार उनके जीवन में क्या हुआ हम देखें। அவன் காத்திற்கு செல்கிறான். गत के लिए वो गया, அங்க ஆகீஸ் என்கிற ஒரு ஒரு அரசனை சந்திக்கிறான். आगीस राजा से उन्होंने मिला। அந்த ஆகீசினுடைய ராஜாவிற்கு முன்னதாக அவன் 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 தனக்கு எதுவும் ஆபத்து செய்து விடுவான் என்கிற சூழ்நிலையிலே அவன் அவனுக்கு முன்னதாக பயந்து அவனுக்கு முன்னதாக நடந்து கொள்கிற விதத்தை அங்கே நாம் படித்து பார்ப்போம் என்றால் மிகுந்த மனதிற்கு துக்கம் உருவாகிறது. और उस आगीस राजा के सामने वो उनके लिए कुछ हानि कर देगा बोलकर उन्होंने किस प्रकार इन्होंने अपने जीवन उनके सामने पेश आता है, उन चीजों को यदि हम पढ़ते समय में बहुत दुख लगता है। 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தாவீது அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்தான். 13 पद में जब उसने उनके सामने दूसरी चाल चली और उनके हाथ में पड़कर पागल सा बन गया और फाटक या இஸ்ரவேலினுடைய மிகப்பெரிய ராஜாவாக அழைக்கப்பட்டவன், इजराइल के बहुत बड़े राजा के रूप में माना जाने वाले दाऊद காத்தின் அரசனுக்கு முன்னதாக ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல ஒரு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. आगीस राजा के सामने पागल सा बनकर उसी प्रकार का स्थिति में वो चलना पड़ा है। அருமையான சகோதர சகோதரிகளே, இதை சற்று யோசித்து பாருங்கள். मेरे प्रिय भाई बहनों, आप जरा सोच कर देखिए, நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக நாம் என்றைக்காவது நடந்து கொண்டிருக்கிறோமா? हमारे जीवन में कभी इस प्रकार हुआ है क्या? நமக்கும் பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. हमारे लिए भी बहुत सारे कठिनाइयों को सामना किया है, ஆனால் நாம் மற்ற நபர்களுக்கு முன்னதாக பைத்தியம் பிடித்தவர்களைப் போல நாம் பல சூழ்நிலையில் நடக்க கடவுள் நம்மை அனுமதிக்கவில்லை. पर कितने भी दुर्भाग्य स्थिति हो पर उस प्रकार का दूसरों के सामने पागलपन के जैसा हमने नहीं किया। ஆனால் தாவீது தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய சமுதாயத்திலே அவனுக்கு இறந்ததான எல்லா விதமான அவனுடைய சமூக நிலையையும் விட்டு கொடுத்து ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. पर दाऊद के जीवन में अपनी कीर्ति, अपनी पद, अपने मान सम्मान सबको छोड़कर और राजा के सामने एक पागल सा व्यक्ति के समान अपने आप को पेश करना पड़ा है। 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய அந்த ஆகீசினுடைய ஊழியக்காரர் ராஜாவை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர் என்று சொன்னார். அல்லது 14 पद में हम देखते தாவீது हैं பைத்தியம் பிடித்தவன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அந்த ராஜாவிடத்திலே சொன்னார். और उनके दाऊद के चारों तरफ के लोग आगीस के राजा से कहते थे, ये तो पागल व्यक्ति है बोलकर कहते थे। தாவீது தன்னுடைய புகழை எல்லாம் இழந்தான். और दाऊद अपनी कीर्ति को खोया தாவீது தன்னுடைய சமுதாய அந்தஸ்தையும் இழந்தார். और अपने समुदाय में पाए जाने वाले पद को और जो मान सम्मान को खोया। இப்படி தொடர்ச்சியாக ஏற்பட்ட இழப்புகளின் மூலமாக தாவீதுனுடைய மனநலமும் பாதிக்கப்பட்டது. और उसके साथ इस प्रकार एक के ऊपर होने वाली इस प्रकार की स्थिति के कारण उनकी मानसिकता स्वास्थ्य में भी असर पड़ा। ஏன் 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 என்று அவனுக்கு பல கேள்விகள் அவன் மனதை பல நேரத்திலே பல சிக்கலுக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்தியது. क्यों ऐसा होता है, क्यों मेरे लिए ऐसा हो रहा है बोलकर जो सोचते सोचते उनसे मानसिक स्वास्थ्य पे असर पड़ा। என் அருமையான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों बहनों, தாவீது 5 வகையான காரியங்களை இழந்தான் என்று நாம் பார்த்தோம். और दाऊद ने 5 प्रकार की बातों को उन्होंने खोया। ஒருவேளை நீங்கள் இந்த 5 இழக்காவிட்டாலும் हो सकता है आपने इस प्रकार की 5 बातों को नहीं खोया होगा, அல்லது 2 அல்லது 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இழக்கக்கூடிய தருணங்களை சந்தித்திருக்கலாம்.
हो सकता है 3 या 4 बातों को खोने का समय आपके जीवन में घटी होंगे। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கடவுள் அவனை ஓரிடத்திற்கு அழைத்து செல்கிறார். इस प्रकार के समय में भी दाऊद को एक ऐसी जगह में ले जाता है வேறொரு அரசனுடைய அரண்மனைக்கு அவர் அழைத்து செல்லவில்லை. और दूसरे राजा के राजगढ़ के लिए उन्होंने लेके नहीं गया, பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள்ளே அவனை அழைத்து செல்லவில்லை. सुरक्षा के वो गढ़ में उनको लेके नहीं गया, ஒரு நண்பனுடைய ஒரு மிகுந்த ஒரு அரவணைப்பிற்குள்ளாக உள்ள ஒரு இடத்திற்காக அவனை அழைத்து செல்லவில்லை. और एक दोस्ती के एक अच्छे माहौल में उनको लेके नहीं गया। இப்பொழுது நாம் 22வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திற்கு வருகிறோம். और 22वें अध्याय के पहला पद में आए। தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். दाऊद वहां से चला और बचकर अदुल्लाम की गुफा में पहुंच गया। இதைத்தான் நம்முடைய தலைப்பாக இந்த நாளிலே கொண்டிருக்கிறோம். और ये हमारे शीर्षक के रूप में पाए गए हैं, விசுவாச பயணத்தில் குறுக்கிடும் குகை அனுபவங்கள். विश्वास की यात्रा में गुफा का अनुभव। நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் ஆண்டவர் இந்த ஊரிலிருந்து இன்னும் ஒரு வசதியான ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு போய் நம்மை பாதுகாப்பார் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். हम सोचते हैं यहाँ जहां रह रहे हैं वहां से अच्छी जगह पे परमेश्वर हमें ले जाएगा। சில மிஷனரிகள் யோசிக்கிறார்கள், இந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த நெருக்கடி இருக்கிறது, இந்த இடத்தை விட்டு வசதியான இன்னொரு ஒரு இடத்திற்கு மாறி சென்றால் என்னுடைய பிரச்சனையை மேற்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார்கள். कई सेवक भाई लोग ये सोचते हैं यहाँ तो मेरे लिए परेशानी है, असुविधा है, यहाँ से उस जगह में दूसरी जगह चले जाएं तो हमारे लिए सारी सुविधाएं अच्छी जगह मिल जाएगी बोलकर सोचते हैं। ஆனால் தாவீதை ஆண்டவர் வேறு விதத்திலே தன்னுடைய பணிக்காக ஆயத்தப்படுத்தினார். और परमेश्वर दाऊद को और विभिन्न प्रकार की स्थितियों में रखकर उनको अपनी सेवा के लिए तैयार करता है। தாவீது இந்த தனக்கு இதற்கு முன்னதாக அவன் இருந்ததான நோபிலிருந்து காற்றிலிருந்து அவன் தப்பி அவன் வருகிற வேளையிலே ஆண்டவர் அவனை அதுலாம் என்கிற ஒரு குகைக்கு அழைத்து செல்கிறார். दाऊद नोब से और गत से और उसके बाद अदुल्लाम की गुफा में ले आता है। அருமையான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் எத்தனை தடவை நீங்கள் அர்த்தத்துடன் படித்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. मेरे प्रिय भाइयों बहनों, आप कितना समझकर अर्थपूर्वक आपने पढ़ाई किया होगा मुझे तो नहीं मालूम। எனக்கு நன்றாக தெரியும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரும் தங்கள் வாழ்க்கையை குகையில் ஒரு நாள் இரவு கூட நடத்துவதற்கு விருப்பமற்றவர்கள் என்பது நன்றாக தெரியும். मैं इतना जानता हूं, हर जो सुनने वाले हर एक व्यक्ति एक रात भी गुफा में अपने जीवन को बिताना नहीं चाहते हैं। ஒரு சமயத்திலே உத்தராகண்ட் மாநிலத்திலே இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கிற சில குகைகளை போய் பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். और मेरे लिए ऐसा मौका मिला है जो हिमालय के उत्तराखंड राज्यों में हिमालय के नीचे रहने वाले गुफा में जाकर देखने का मौका मिला। நான் குகையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? मैं अपनी गुफा में रहकर जो क्या मैंने सीखा, குகைகள் இருட்டானவை. और गुफा अंधेरा पाया जाता है। Caves will give you a dark experience. நான் போன நாட்களிலே இந்த மொபைல் போன் எல்லாம் கையிலே இல்லாத நாட்கள். जब मैं गुफा में देखने के लिए गया था उस समय में ना कोई मोबाइल था। ஆகவே அந்த நாட்களிலே இருட்டிற்குள்ளாக உள்ளே நுழைந்ததும் நமக்கு கிடைக்கிற அடுத்த அனுபவம் பயம். और जब उस समय में जब अंधेरा में हम जाते हैं और अंदर जाते ही तुरंत दूसरा अनुभव ये मिलता है, भय छाया जाता है। குகைக்குள்ளே வழி தெரியாது. और गुफा के अंदर रास्ता तो नहीं मालूम है। Finding a way is very difficult inside the cave. और उस गुफा में रास्ताओं को पहचानना बड़ी मुश्किल है। அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நீங்கள் குகைக்குள்ளே செல்லாவிட்டால் மகிழ்ச்சி. எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சென்று பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது புரியும். குகைக்குள்ளே யாருமே வாழ மாட்டார்கள். और उस गुफा में तो कोई भी जीना नहीं चाहते हैं। It's not a place to live. और वो जीने का स्थान नहीं है। எத்தனை இந்த குகையை குறித்து சற்று யோசித்து பாருங்கள்.
आप इस गुफा के बारे में आप सोच कर देखिए। குகைக்குள்ளே உணவு கிடைக்காது, गुफा के अंदर खाना तो नहीं मिलेगा, தண்ணீர் கிடைக்காது, पानी ना मिलेगा, நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். वहां दोस्त ना मिलेंगे। ஆனால் ஆண்டவர் தாவீதை அதுலாம் என்ற கெபிக்கு அழைத்து சென்றார். पर परमेश्वर अदुल्लाम के गुफा में परमेश्वर ने दाऊद को लेके गया है। அதுலாம் என்ற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் புகலிடம். और अदुल्लाम की इब्रानी जो भाषा है शरण स्थान है ரெஃப்யூஜ். और छुड़ाने का स्थान है। இதைத்தான் 46வது சங்கீதத்திலே தாவீது அரசன் சொல்லுகிறான், God is our refuge and strength. और इसी बातों को ही 46वां भजन में दाऊद कहता है, परमेश्वर मेरा छुड़ाने का शरण स्थान है। பரல- हमारा பல மக்களால் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு கெபி ஆண்டவரால் தாவீதுக்கு அருளப்பட்ட புகலிடமாக மாறியது. कई लोगों से तिरस्कार करने वाले और ना चाहने वाले और पसंद ना करने वाले वो गुफा दाऊद के लिए एक और सिखाने का स्थान बन गया। அநேக நேரத்திலே நாம் நினைத்த நல்ல வசதியான ஒரு மிகுந்த ஒரு உயர்வான முன்னேற்றம் உள்ள ஒரு இடம் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் அநேக நேரத்திலே நமக்கு அதுலாம் அனுபவத்தை கொடுத்து நம்மை அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். हम ये सोचते हैं मेरे लिए मैं मन चाहने वाली जगह या तो मैं जहां मैं अच्छी जगह को सोचता हूं, सारी सुविधा होवे उस प्रकार की जगह के लिए हम जब चाहते हैं, पर अदुल्लाम की जैसा जो मौका को परमेश्वर हमारे जीवन में देता है। என் அன்பு சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों बहनों, தாவீது அதுலாம் கெபிக்குள்ளாக அவன் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. दाऊद अदुल्लाम की गुफा में जाने का और ऐसे मजबूरी उनके जीवन में आ गई। முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பல முட்டுக்கட்டைகளையும் பல இடர்பாடுகளையும் சந்திக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புகலிடமாக நமக்கு உதவ வல்லவராயிருக்கிறார். जब हमारे लिए कई सारे जो विरोध की बातें, कई सारे हमारे चारों तरफ की बातों को जब हम देखते हैं, पर परमेश्वर हमारे शरण स्थान के रूप में ठहरता है। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தாவீது சந்தித்தார். इस प्रकार की स्थिति को परमेश्वर जो दाऊद ने सामना किया। தாவீது சவுலை விட்டு ஓடி வந்த நேரத்தில் 5 காரியங்களை அவர் இழந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். और जब शाऊल को छोड़कर दाऊद भागते समय में 5 प्रकार की बातों को उन्होंने खोया है बोलकर हमने अध्ययन किया। ஆனால் ஆண்டவர் அவரை அதுலாம் என்ற பாதுகாப்பான புகலிடமான இடத்திற்கு அழைத்து வந்த பொழுது தாவீது 5 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றார். पर दाऊद जो अदुल्लाम के गुफा में परमेश्वर जब उनको ले आया, 5 प्रकार की बातों को उन्होंने प्राप्त किया है। ஆண்டவர் தாவீதுக்கு அருளின முதல் ஆசீர்வாதம் பாதுகாப்பு. और सबसे पहले दाऊद के लिए उस अदुल्लाम गुफा में देने वाले आशीष ये है सुरक्षा। என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகவும் இக்கட்டான காலகட்டத்திலே நன்றாக புரிந்து கொள்வோம், நம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. मेरे प्रिय भाइयों बहनों, हम इस प्रकार के परिस्थिति में जिस परिस्थिति में हम जी रहे हैं, पर परमेश्वर के ओर से आने वाली एक चीज है सुरक्षा है। இந்த கெபி அனுபவங்களைப் போல குகையிலே தனிமைப்படுத்தப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு அருள முடியும். और गुफा के समान कई प्रकार के चारों तरफ की बातें यदि हमें घेर लेता होगा, तो भी परमेश्वर के ओर से हमारे लिए प्रदान करने वाली एक बात है ஆகவே सुरक्षा। ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். इसलिए परमेश्वर से हमारी सुरक्षा के लिए प्रार्थना करें। அவருடைய புகலிடத்திற்குள்ளாக நாம் வந்துவிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அரணாக நம்முடைய பாதுகாப்பாக மாறிவிடுகிறார். जब हम उनके शरण स्थान के रूप में शरण स्थान में आ जाते हैं, परमेश्वर हमारे सुरक्षा के रूप में हो जाता है। இரண்டாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் 22வது அதிகாரம் 4வது வசனத்திலே அதை நாம் வாசிக்க முடியும்.
और दूसरा परमेश्वर के ओर से दाऊद के लिए क्या मिला 22 अध्याय का 14 पद में हम देखते हैं। அங்கே தாவீதோடு கூட அவனுடைய பெற்றோரும் அவருடைய உறவினரும் சேர்ந்து கொள்கிறார்கள். और दाऊद के साथ उनके माँ बाप और उनके दोस्त भी उनके साथ हो जाते हैं। அவனுடைய சகோதரரும் அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். முதலாவது வசனத்திலே दूसरा पद 22 का दूसरा पद, और जितने संकट में पड़े थे और जितने क्षणी थे और जितने उदास थे वे सब उसके पास इकट्ठे हुए और वह उनके प्रधान हुए, कोई 400 पुरुष उसके साथ हो गए। இந்த அவனுடைய குடும்பத்தார் முழுவதும் அவனிடத்தில் வந்தது மாத்திரமல்ல, மோவாபின் ராஜாவினிடத்தில் அவன் கேட்கிறான். 3வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொன்னான். और ना केवल उनके भाई और उनके माता पिता जो लोग उनके साथ हो गए थे। तीसरा पद में राजा से वो कहता है, और मोवाब के मिस्पा के जाकर मोवाब के राजा से कहा, मेरे पिता के और अपने पास तक आकर रहने दो, जब तक कि वे मैंने जानू कि परमेश्वर मेरे लिए क्या करेगा। தாவீது நோபில் இருந்த பொழுதும் காத்தில் இருந்த பொழுதும் தனிமையாக இருந்தான். और दाब नोब और गत में रहते समय में अकेले रहता था। ஆனால் அவன் அதுல்லாமுக்கு வந்த பொழுது தேவன் அவனுடைய முழு குடும்பத்தையும் உறவினர்களையும் பாதுகாத்தார். और जब अदुल्लाम के जहां पर आने से दाऊद के पूरे परिवार उनके दोस्तों को परमेश्वर रक्षा करता है। ஆண்டவருடைய புகலிடத்திற்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிறதான வேளையிலே ஆண்டவர் நம்மை மாத்திரம் அல்லாமல் நம்முடைய குடும்பத்தினரையும் அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். जब हम परमेश्वर के शरण स्थान में रहते समय में ना केवल हमें सुरक्षा देता है, हमारे पूरे परिवार को भी परमेश्वर सुरक्षा देता है। அநேக மிஷனரிகளுக்கு தங்களுடைய குடும்பத்தில் உள்ள சில தங்களுடைய நெருக்கமான தங்களுடைய உறவினர்களை குறித்த பல கவலைகள் உண்டு. और कई सारे मिशनरी भाइयों के लिए अपने परिवार के सदस्यों के प्रति बहुत सारे दुख संकट रहता है। என் அருமையான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई बहनों, நாம் அவர்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. और हमारे प्रियजनों के लिए चिंता करने की जरूरत नहीं है। நாம் ஆண்டவருடைய புகலிடத்திற்குள்ளே வந்த பிறகு, जब हम परमेश्वर के शरण स्थान में आ जाते इस समय, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க வல்லவராயிருக்கிறார். परमेश्वर और हमारे पूरे परिवार को संभालने के सामर्थ्य रखने वाला परमेश्वर है। அது மாத்திரமல்ல, ना केवल, 4வதாக இந்த கெபி அனுபவத்திலே குகை அனுபவத்திலே தாவீது பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை 22வது அதிகாரம் 2வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். और उसी प्रकार दूसरा आशीष को 22 अध्याय का दूसरा पद को हम पढ़ेंगे। ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். जितने संकट में पड़े थे, जितने श्रेणी थे और जितने उदास थे, वे सब उसके पास इकट्ठे हुए और वह उसका प्रधान हुआ। கொஞ்ச காலத்திற்கு முன்னதாக தாவீது நினைத்தான் அவன் தனிமையாக இருக்கிறான் என்று. कुछ समय के पहले दाऊद ने सोचा था मैं अकेले रह रहा हूं। இந்த நாபில் இருக்கும் பொழுதும் और नोब में रहते समय, அதன் பிறகு காத்திற்கு அவன் வரும் பொழுதும் गत में रहते समय में அவன் கூட யாருமே இல்லை. उनके साथ कोई नहीं था। ஆனால் இந்த கெபிக்கு வந்த பொழுது நான் என்ன பண்ண போகிறேன் என்று சில தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே, जब गुफा में आया उस समय ये सोचता था मैं क्या करूं, அவன் கூட 400 பேர் வந்து சேர்ந்து கொண்டார்கள். और उनके साथ 400 स्वयं सेवक आ गए थे। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, इसको सुनने वाले मेरे प्रिय भाई बहनों, என் கூட யாருமே இல்லையே, मेरे साथ कोई नहीं है, எங்க ஃபீல்ட்ல அநேக நாட்களாக எந்த விதமான கனியும் இல்லையே, और हमारे जो सेवकाई क्षेत्र में तो ना कोई फल है। ஆண்டவர் அனுப்பினபடியால் இந்த இடத்திற்கு வந்தோம், ஆனால் எந்த விதமான இதிலே ஒரு வளர்ச்சியும் இல்லையே. और परमेश्वर ने तो भेजा है इसलिए मैं आया हूं, पर यहाँ पे कोई सेवा तो नहीं हो रही है, बढ़ोतरी नहीं हो रही। ஆண்டவர் 400 பேரை அனுப்பினார். और परमेश्वर 400 स्वयं सेवक को भेजा। ஒருவேளை அவர்கள் சமுதாயத்திலே ஒருவேளை ஒரு சாதாரணமானவர்களாக இருக்கலாம். हो सकता है उस समुदाय में और
जो साधारण लोग होंगे, ஆனால் கடவுள் அவர்களை தாவீதோடு இருக்கும்படியாக அனுப்பினார். पर परमेश्वर ने उन 400 लोग दाऊद के साथ रहने के लिए भेजा गया था। பின்னதாக தாவீது அரசனான சமயத்திலே जब दाऊद राजा पद में आया, அவனோடு கூட இருந்த பல முக்கியமான நபர்கள் இந்த 400 பேரிலிருந்து இடம்பெற்றார்கள் என்பது வரலாறு. पर जब वो राजा के पद गद्दी में बैठा था, इन 400 लोगों में से कुछ मुख्य मुख्य लोग उनके मुख्य पदों में पाए गए हैं। அதுல்லாம் குகை அனுபவத்தை யாரும் மிகவும் ஒரு குறைவானதாக மதிப்பிட வேண்டாம். अदुल्लाम की गुफा के अनुभव को हम कम ना समझें, कम में हम तुलना करें। ஆண்டவர் இந்த தாவீதோடு கூட இருந்தபடியினாலே 400 பேர் அவனை வந்து சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு தாவீது தலைவனானான். जब परमेश्वर दाऊद के साथ था, इसके कारण दाऊद के साथ 400 स्वयं सेवक आकर रहने लगे और उनके लिए दाऊद एक अगवा बन गया। நாடு முழுவதற்கும் அரசனாவதற்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு சிறிய கூட்டத்திற்கு அவனை தலைவனாக மாற்றினார். पूरे देश के लिए राजा होने के पहले ही एक छोटा झुंड के लिए एक अगवे के रूप में उनको नियुक्त करता है। என் அன்பு சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों बहनों, ஊழியத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் வேண்டும், ஊழியத்தில் மிகப்பெரிய நபராக மாற வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களிடத்தில் கொடுக்கிற நபர்களே முதலாவதாக நீங்கள் சரியாக அவர்களுக்கு உதவி, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்பாக தலைவராக நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற சமயத்திலே அதைவிட பல நிலைகளுக்கு உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். सेवकाई में बड़े पदों में या बड़े व्यक्ति के रूप में हमें होना है बोलकर आप ना चाहिएगा। आपके पास जो छोटे झुंड को दिया है, उस झुंड के लिए आप सेवा करते हुए उनको पालन पोषण करें। एक उचित समय पर परमेश्वर आपको बढ़ाएगा और उठाएगा। ஆண்டவர் தாவீதிற்கு அதுல்லாம் குகையில் அளித்த முதல் ஆசீர்வாதம் பாதுகாப்பு. और जो अदुल्लाम की गुफा में परमेश्वर ने दाऊद के लिए दिए गए आशीषों में से पहली बात सुरक्षा, இரண்டாவது அருளிய ஆசீர்வாதம் அவருடைய முழு குடும்பத்திற்கும் பராமரிப்பு, और दूसरी आशीष परिवार की देखभाल, மூன்றாவதாக நினையாத நேரத்திலே 400 தொண்டர்களை அவனுக்கு கொடுத்து அவர்களுக்கு முன்பாக தாவீதை ஒரு தலைவனாக ஆண்டவர் மாற்றினார். तीसरी आशीष ये है, ना उन्होंने सोचता था, 400 स्वयं सेवक उनके साथ देकर उनको एक अगवे के रूप में उठाया। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிறதான காரியங்கள் மிக மிக அற்புதமானவைகள். और जो परमेश्वर हमारे जीवन में करने के लिए सोचता है, एक बहुत बहुत अद्भुत बात है। சுமார் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கிலாந்து நாட்டிலே பிரைட்டன் என்கிற ஒரு மாநகரிலே நடைபெற்ற உலக மிஷனரி மாநாட்டிற்கு பிளஸிங் யூத் மிஷன் சார்பாக நான் செல்ல கடவுள் எனக்கு அருள் புரிந்தார். और 35 साल के पहले इंग्लैंड देश में ब्राइटन करके एक जगह पे होने वाले जो मिशनरियों के एक जो कॉन्फ्रेंस में जाने के लिए संस्था की तरफ से मुझे जाने का मौका मिला। ஒரு நாள் மாலை நேரத்திலே அந்த ஊரிலே இருந்த கடற்கரைக்கு ஒரு நண்பருடன் செல்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. उस जगह में पाए जाने वाले जो जो समुद्र के किनारे में जाने के लिए एक दोस्त के साथ जाने का मौका मिला। அந்த கடற்கரைக்கு சென்ற பொழுது அவைகள் நிறைய கற்களாலும் கூழாங்கற்களாலும் நல்ல கூர்மையான கற்களாலும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. उस समुद्र के किनारे जगह और छोटे छोटे गोल गोल पत्थरे हैं और फेने हुए पत्थरों में से भरे हुए थे। எனக்கு அந்த கடற்கரையை பிடிக்கவில்லை. और वो समुद्र के किनारे देखते ही मेरे लिए पसंद नहीं आया। கூட கொஞ்ச தூரம் நடக்கலாம் என்று அந்த நண்பர் சொன்ன பொழுது நான் சொன்னேன், நாம் திரும்பி செல்லலாம் என்று சொன்னேன். और मेरे दोस्त ने बोला है उस समुद्र के किनारे और थोड़ा पैदल चले। मैंने बोला है नहीं, वापस हो जाएंगे। அப்பொழுது அவர் சொன்னார், இங்கே நடப்பதற்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை இல்லையா என்று கேட்டார். उन्होंने ये पूछा था, क्या आपको यहाँ पैदल चलने के लिए आप पसंद नहीं कर रहे हैं? நான் எனக்கு பிடிக்கவில்லை. எங்க ஊர்ல எல்லாம் நிறைய மணலா இருக்கும், கடற்கரையில் இருக்க சந்தோஷமா இருக்கும். இது ரொம்ப கடினமான கரடு முரடானதாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேன்.
मैंने बोला था हमारे देश में जो समुद्र के किनारे थे खूब रेत रहता है, उसमें चलने के लिए अच्छा लगता है। यहाँ तो पूरा पत्थर ही पत्थर पाया जाता है, ये मेरे लिए पसंद नहीं है। அப்பொழுது அந்த உள்ளூர் நண்பர் என்ன சொன்னார் என்றால், இதே ஊரை சேர்ந்தவர் தான் ஹட்சன் டெய்லர் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரர். और जब उन दोस्त ने बोला था, और इसी देश के इसी जहां के जो व्यक्ति है जो अटसन टेलर, அநேக மாலை நேரங்களிலே இதே கடற்கரையிலே இந்த கற்களும் கரடு முரடான இந்த இடத்திலும் அவர் நடந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் கர்த்தர் அவரை சீனா நாட்டிற்கு செல்வதற்காக தெரிந்தெடுத்து அவரை பயிற்றுவித்து அனுப்பினார் என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். उन पत्थरों से भरे हुए समुद्र के किनारे ही कई दिनों से प्रार्थना करते समय ही परमेश्वर ने उनको प्रेरणा देकर हडसन टेलर को चीन देश के लिए मिशनरी के रूप में भेजा गया है। கர்த்தர் 400 பேரை தாவீதின் வசமாக ஒப்புவித்த ஒரு அற்புத நிகழ்ச்சியை இந்த அதுலாம் குகையிலே பார்க்கிறோம். और परमेश्वर 400 स्वयं सेवक को दाऊद के हाथ में सौंपने वाले एक अद्भुत कार्य को इस अदुल्लाम गुफा में हुआ है, इसको हम देखते हैं। நான்காவது தாவீது பெற்ற ஆசீர்வாதம் என்ன? चौथी आशीष क्या है परमेश्वर ने जो दाऊद के लिए दिया? 3வது அத்தியாயத்தின் நடுவிலே நாம் வாசிக்கிறோம். और 22वां अध्याय का तीसरा पद के बीच वाले पद में हम देखते हैं, தாவீது சொல்லுகிறது என்ன? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியுமட்டும் எனக்கு தயவு செய்யும் என்று கேட்கிறார். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியுமட்டும் எனக்கு தயவு செய்யும். मैं ना जानूं कि परमेश्वर मेरे लिए क्या करेगा, उसको जानने तक मुझे अगुवाई करें बोलकर वो वहां पे कहता है। நான்காவதாக தாவீது பெற்ற ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வழி நடத்துதல். चौथी बातें जो परमेश्वर से दाऊद ने पाया है, परमेश्वर की अगुवाई। நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடலாம். हमारे चारों तरफ से हमारे लिए जो समस्या घेरे होते हैं, இடையூறுகள் நம்முடைய முன்னேற்ற பாதையை திசை திருப்பலாம். और रुकावट आकर हमारी जो यात्रा को मोड़ सकता है, ஆனால் ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானவராக இருப்பார். अगर परमेश्वर की अगुवाई यदि हमारे लिए होता है, हर परिस्थिति में परमेश्वर हमें अगुवाई करेगा। நான்காவதாக தாவீது பெற்ற ஆசீர்வாதம் இந்த ஆண்டவருடைய வழி நடத்துதல். चौथी बात जो परमेश्वर से दाऊद ने पाया है, परमेश्वर की अगुवाई। என் अरुமையான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों बहनों, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சூறாவளிகள் வீசலாம். अगर यदि आपके जीवन में कई सारे आंधियां हो सकती है, பலவித சுனாமிகளை நீங்கள் சந்திக்கலாம். बहुत सारी सुनामी की लहरें आपके जीवन में हो सकता है, பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான நெருக்கங்களை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கலாம். कई सारे जो ऐसी स्थितियों को आप अपने जीवन में सामना करते होंगे, ஆனால் கர்த்தர் என்னை வழி நடத்த மட்டும் நான் அவருக்காக காத்திருப்பேன் என்ற உறுதியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி உதயமாகும். अगर यदि परमेश्वर मुझे चलाएं बोलकर यदि परमेश्वर के लिए बाट जोकते रहें, परमेश्वर की अगुवाई आपको चलाएगी। ஐந்தாவதாக पांचवी बात है, இந்த அதுலாம் குகையிலே இருந்த சமயத்திலே தாவீது பெற்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன? और अदुल्लाम की गुफा में रहते समय में दाऊद परमेश्वर से क्या आशीष पाया? पांचवी बातें, குகை அனுபவத்தின் நாட்களில் ஆண்டவர் தாவீதுக்கு अनेक துதி பாடல்களை அருளினார். और अदुल्लाम गुफा में रहते समय उस अनुभव में, गुफा के अनुभव में कई सारे स्तुति के गीतों को दाऊद के लिए परमेश्वर दिया। நாம் சங்கீதங்கள் என்று அழைக்கிற இந்த சொல்லுக்கு எபிரேய மொழியிலே தெஹலீம் என்றதான ஒரு மூல பதம் உண்டு. அதனுடைய அர்த்தம் துதி பாடல்கள். और जो भजन बोलकर जो कहते हैं उसको जो मूल भाषा में और मूल என்ன அர்த்தம் है? தெஹலீம் அதாவது துதி பாடல்கள். तो स्तुति के गीत बोलकर उसका अर्थ है, भजन का मतलब स्तुति के गीत। God gave David songs of praise in a cave experience. கெவி அனுபவத்திலே ஆண்டவர் தாவீதிற்கு துதி பாடல்களை அருளினார்.
गुफा के अनुभव में परमेश्वर ने दाऊद के जीवन में कई सारे स्तुति के गीतों को अनुभव को उनके जीवन में दिया। இந்த குகையின் நெருக்கடியிலே தாவீது இருந்த சமயத்திலே கர்த்தருடன் கவிதையின் மூலம் அவர் உள்ளத்தோடு உள்ளம் உறவாடினார். और दाऊद तो अकेला था, परमेश्वर की कविता के माध्यम से आत्मा के संपर्क में परमेश्वर आ गया। நான் சமீபத்திலே சங்கீத புத்தகங்களை குறித்து அதில் உள்ள பல முக்கிய குறிப்புகளை சில வேதாகம துணை நூல்களிலே வாசித்துக் கொண்டிருந்தேன். और कुछ समय के पहले भजन संगीता में पाए जाने वाले कुछ मुख्य पदों को मैं अध्ययन करता रहा। அதிலே குறிப்பிடப்பட்ட ஒரு உண்மை என்னவென்றால், தாவீது எழுதிய சங்கீதங்களிலே 21 சங்கீதங்கள் இந்த குகை அனுபவ நாட்களிலே எழுதப்பட்டவை. और एक रुचिदायक बात ये है, जब दाऊद ने लिखे हुए भजनों में से 21 भजन इस गुफा के अनुभव में रहते समय, गुफा में रहते हुए समय में ही वो लिखा गया है। David wrote 21 psalms when he went through cave experience. 21 சங்கீதங்களை அவன் எழுதியதாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். और जो आखियों ये कहता है 21 भजनों को गुफा के अनुभव में रहते समय में ही दाऊद ने लिखा है। இந்த 7ஆம் சங்கீதம், 11ஆம் சங்கீதம், 12ஆம் சங்கீதம், 13ஆம் சங்கீதம், இது போல அநேக காரியம் குறிப்பிட்டதாக நீங்கள் இந்த குறிப்புகளை நான் கொடுக்கிறேன். நீங்கள் அதை நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். இவ்விதமாக 21 சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். 7वां भजन, 8वां भजन, 12 और 14 भजन, इसी प्रकार की 21 भजनों को दाऊद ने उस गुफा के अनुभव में लिखा। நம்முடைய தியானத்தினுடைய இறுதி பகுதிக்கு பொழுது நாம் வந்திருக்கிறோம். हमारे संदेश के अंतिम समय में हम आए हैं। முதல் பகுதியிலே தாவீதினுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட முடக்கம் அல்லது தடைகளை குறித்து பார்த்தோம். और पहला भाग में हम लोगों ने देखा था दाऊद के जीवन में आगे बढ़ते समय में जो रुकावटें थी उसको हमने देखा। இரண்டாவது பகுதியிலே கடவுள் அவனை குகை அனுபவத்திற்கு அழைத்து சென்று அவனுக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று பார்த்தோம். और दूसरी बातें हैं जो गुफा के अनुभव में ले जाकर उनको 5 प्रकार की आशीषों को उनके जीवन में दिया है बोलकर पढ़े। அந்த 5வது ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் அவனுக்கு अनेक துதி பாடல்களை கொடுத்தார். वो 5वीं आशीष ये है बहुत सारे स्तुति के गीतों को दिया। அந்த துதி பாடல்கள் அவருடைய வாழ்க்கையிலே உயிர் மீட்சியை கொண்டு வந்தது. और उस प्रकार की स्तुति के गीतों के द्वारा उनके जीवन में बहुत सारे पुनरुत्थान की स्थिति को ले आया। இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நடைபெறுகிற இந்த தியான கூடுகையினுடைய முக்கிய நோக்கம் மிஷனரிகளுடைய வாழ்க்கையிலே இந்த மிஷனரி ஊழியத்திற்கு உதவி செய்கிற பங்காளர்களுடைய குடும்பங்களிலே ஒரு உயிர் மீட்சி மறுமலர்ச்சி வேண்டும் என்பதற்காக இந்த கூடுகை நடத்தப்படுகிறது. हर शुक्रवार को आशीषवा मिशन के द्वारा चलाए जाने वाली इस प्रकार की जागृति सभा का मुख्य उद्देश्य है जो सेवकों के जीवन में, दानदाताओं के जीवन में बहुत सारी जागृति आ जाए। ஆகவே இந்த இறுதி பகுதியிலே தாவீதின் வாழ்வில் உயிர் மீட்சிக்காக அவர் எடுத்த சில படிகள், what are the steps David took to receive revival in his personal life. தனி வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி பெறுவதற்கு தாவீது இந்த துதி பாடல்களின் மூலமாக எவ்விதம் ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை இப்பொழுது நாம் நிறைவாக தியானித்து நாம் முடிக்க இருக்கிறோம். दाऊद के व्यक्ति के जीवन में बहाल करने के लिए कौन से ऐसे कदम को दाऊद ने बढ़ाया है, उन बातों को हम अध्ययन करते हुए हम इस संदेश को हम समाप्त करेंगे। அவர் இந்த காலகட்டத்திலே எழுதிய 21 சங்கீதங்களிலே ஒரு சிறிய சங்கீதத்தை இப்பொழுது நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். और उन्होंने लिखे हुए 21 भजनों में से एक छोटा भजन को लेकर हम अध्ययन करने वाले हैं। 142வது சங்கீதத்தை உங்களுக்கு முன்னதாக நான் இந்த நேரத்திலே நான் நிறைவாக வைக்க விரும்புகிறேன். भजन संहिता 142 को आपके सामने में रखना चाहता हूं। இந்த கெபியில் இருக்கும் பொழுது தாவீது எதை பார்த்தார்? और उस गुफा में रहते समय में दाऊद ने किस बातों को देखा? இந்த முதல் 3 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் पहले 3 पदों को यदि हम पढ़ें भजन 142 का पहले 3 पदों இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். दूसरा पद में
சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற உண்மை என்னவென்றால், தாவீது முதலாவதாக தன் உள்ளான வாழ்க்கையை உற்று பார்த்தான். और दूसरा पद में मैं अपने शोक की बातों को उस खोलकर कहता, मैं अपने संकट उसके आगे प्रकट करता हूं। इसका मतलब यह है दाऊद उसने अपने आंतरिक जीवन को ध्यान से देखा ஆண்டவர் அவனுக்கு புகலிடம் அளித்தார். और परमेश्वर उनके शरण स्थान बना। ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தார். परमेश्वर उनके परिवार को जो संभाला। ஆண்டவர் 400 நல்ல தொண்டர்களை அவருக்கு கொடுத்தார். और परमेश्वर ने 400 स्वयंसेवक उनके लिए दिया। ஆனால் அதிலே தாவீது மகிழ்ச்சி கொள்ளவில்லை. पर दाऊद उसमें संतुष्टि नहीं था। என் சஞ்சலத்தை உமக்கு முன்பாக ஊற்றுகிறேன். और मैं अपने संकट को आपके सामने प्रकट करता हूं। என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். और मेरे संकट और जो शोक को आपके लिए मैं कहता हूं। The first thing David did was he looked within. और दाऊद ने अपने आंतरिक जीवन को देखा। என் அன்பு சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों बहनों, கடந்த ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக நாம் மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். पिछले 1.5 साल से बहुत कठिनाइयों के समय में हम जीवन बिता रहे हैं। இரண்டாவது அலை முடிந்த பாடில்லை. और दूसरी लहर तो समाप्त नहीं हुई। மூன்றாவது அலை अनेक இடங்களிலே துவங்கி விட்டது. और तीसरी लहर कई सारे जगह में जो शुरू हो गया है। இனிமேல் என்ன நடக்கும்? इसके बाद क्या होने वाला है? இப்படி உலகத்திலே எல்லாரும் கலங்கி இருக்கிற வேளையிலே सारे संसार भर में जो बहुत घबराहट के साथ रहते हैं, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே உயிர் மீட்சியும் மறுமலர்ச்சியும் பெறுவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய உள்ளான வாழ்க்கையை சற்று நிதானத்துடன் சீர்தூக்கி பார்ப்போம். हमारे आत्मिक जीवन में और उठाने के लिए, जागृत होने के लिए आंतरिक जीवन को हम सोच कर देखें। இதைத்தான் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். इसी को हम पहले 3 पदों में हम देखते हैं। ஆண்டவருடைய சமூகத்திலே அமைதலோடு கூட, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த குகை அனுபவத்தை நீர் கொடுத்திருக்கிறீர்? और परमेश्वर के सामने मौन रूप से, हे प्रभु क्यों इस प्रकार की गुफा के अनुभव को मेरे लिए दिया है? என் வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்க்க நீர் அனுகிரகம் செய்யும். हे प्रभु अपने जीवन को उठाकर देखने के लिए मेरे लिए कृपा कर। தாவீது செய்த முதல் காரியம், தன் உள்ளான வாழ்க்கையை சற்று நோக்கி பார்த்தான். दाऊद अपने आंतरिक जीवन को उन्होंने ध्यान से देखा। அடுத்தபடியாக அந்த 4வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், दूसरे चौथी बातों को हम देखते हैं। வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என் அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என்னை விசாரிப்பால் ஒருவரும் இல்லை. தன்னை சுற்றிலும் நடப்பவற்றை தாவீது நோக்கி பார்த்தார். मैंने दाहिने ओर देखा परंतु कोई मुझे नहीं देखता। मेरे लिए शरण कहीं नहीं रही, ना मुझको कोई पूछता है। पर इसका मतलब चारों को ओर दाऊद देखता है। வேறு எந்த பக்கத்திலே திரும்பி பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆதரவு, ஏதோ ஒரு காரியம் நடக்கும் என்றால், அப்படி நடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை, கூட இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு பல நேரத்திலே பலவிதமான எதிர்மறையான காரியங்களை தான் முன்னதாக நிறுத்தி. दाऊद चारों तरफ उन्होंने देखा, कोई भी दिशा से उनको अनुकूल परिस्थिति नहीं मिला, सब नकारात्मक स्थिति हुई उनको देखने को मिला है। அதை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். उस प्रकार की स्थितियों को देखकर हम निराश नहीं होना चाहिए। ஒவ்வொரு நாளும் நாம் டெலிவிஷன்ல சொல்லப்படுகிற நியூஸ், அதுல கொடுக்கப்படுகிறதான கொரோனா அப்டேட், இதை மாத்திரம் பார்த்து கொண்டே இருந்தா அநேக நேரத்தில் சோர்ந்து போய்விடுவோம். अगर यदि हम लगातार रोज जो टीवी में बताने वाले जो कोरोना का जो जितनी मर्जी जो अफेक्ट हुआ है उसको सुनते ही रहेंगे तो जरूर हम निराश हो जाएंगे। வலது புறத்தில் என்னை நோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, இப்படிப்பட்டதான புலம்பலோடு கூட தான் நம்ம அநேக நேரத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை. दाहिने ओर देखा परंतु कोई मुझे नहीं देखा, इसी प्रकार की जो एक परिस्थिति के जीवन में ही हम लोग जीवन बिता रहे हैं। ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக இந்த நிதர்சனமான உண்மையையும் புரிந்து கொண்டார். और दाऊद ने एक हकीकत बात को उन्होंने समझ लिया है। மூன்றாவதாக தாவீது செய்தது என்ன?
और तीसरी बातें दाऊद ने क्या किया? வசனம் 5 அதை வாசிக்கிறோம். 5वां पद में, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம். यहोवा मैंने तेरी दुहाई दी, मैंने कहा तू मेरा शरण स्थान है। கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். यहोवा मैंने तेरी दुहाई दी है। தாவீது செய்த மூன்றாவது காரியம், அவன் மேல் நோக்கி கர்த்தரை பார்த்தான். और तीसरी बात यह है, और दाऊद परमेश्वर के ओर ऊपर देखा। ஒரு சமயத்திலே கடவுளுக்கு ஊழியம் செய்கிற சில ஊழியக்காரர்களை நான் சந்தித்தேன். कुछ समय में जो परमेश्वर की सेवा करने वाले सेवकों से मिला, அவர்கள் தங்களுடைய ஒரு சட்டையிலே ஒரு சிறிய பேட்ஜ் ஒன்றை அணிந்திருந்தார்கள். और उन्होंने अपने जो पैकेज जो कपड़ा में एक बैज पहना था। அந்த ஒரு நபரிடத்திலே நான் அனுமதி பெற்று அது என்ன என்று நான் சற்று உற்று பார்க்கலாமா என்று கேட்டேன். मैंने उनसे अनुमति मांगा, क्या आप जो उसमें लिखा है उसको मैं देख सकता हूं बोलकर। அவர் வந்து பாருங்க பிரதர் காட்டினார். और उन्होंने निकाल के दिखाया। அதுல என்ன எழுதுகின்றது என்றால் क्या लिखा? KLU KLU, यानी जो अंग्रेजी शब्द का KLU लिखा है। அப்பொழுது நான் வந்து அவரிடத்துல கேட்டேன், ஏன் இந்த வாசகத்தை நீங்கள் இந்த பேட்ஜாக அணிந்திருக்கிறீர்கள் கேட்டேன். मैंने पूछा था इस प्रकार के शब्द होने वाले जो चीज को आपने क्यों पहना? அப்பொழுது அவர் சொன்னார், उन्होंने बोला, keep looking up. आप ऊपर की ओर देखते रहें। மேல் நோக்கி கர்த்தரை பாருங்கள். ऊपर की ओर परमेश्वर को देखते रहें। என் அன்பு சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों बहनों, முன்னேற்ற பாதைக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். आगे बढ़ने के लिए परमेश्वर ने हमें बुलाया। இடர்பாடுகள் வரலாம், कई सारे रुकावटें हो सकता தடை है, கற்கள் வரலாம், कई सारे हमें रोकने वाली चीजें हो सकती है। பிசாசு அனுப்புகிறதான பலவிதமான தடை கற்கள் புரண்டு நம் முன்னதாக வந்து நிற்கலாம். और जो शैतान हमारे लिए भेजने वाले कई सारे पत्थरों को हमारे रास्ता में हो सकता நம்மை है। சூழ பார்க்காமல் மேல் நோக்கி கர்த்தரை பார்ப்போம். हमारे चारों तरफ हम ना देखते हुए ऊपर की ओर देखना है। இதைத்தான் தாவீது செய்தான். इसी को ही दाऊद ने किया। ஒரு வருடம் 2 வருடம் அல்ல 10 வருடங்களுக்கும் அதிகமாக சவுலினால் துரத்தப்பட்டு அவன் அலைந்தான். 1 साल 2 साल नहीं है, 10 साल से ज्यादा उन्होंने जो शाऊल के द्वारा बहाया गया था, पीछे पड़ा था, इस प्रकार भागता गया। ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் என்னவாயிற்று? और जो परमेश्वर ने दिए हुए अभिषेक क्या हुआ? எனக்கு கொடுத்ததான அரசு பதவிக்கான அதிகாரம் எங்கே போயிற்று? जो मेरे लिए दिए गए पद का अधिकार कहाँ गया? கர்த்தருடைய ஊழியக்காரன் என் மீது வந்து அபிஷேகித்தாரே, அதற்கு என்ன நடந்தது? जो परमेश्वर के दास भविष्यवक्ता मेरे ऊपर हाथ रखकर जो अभिषेक किया है, उसका मतलब क्या निकला? தாவீதுக்கு புரியவில்லை. दाऊद को तो कुछ समझ में नहीं நான் आया। ஒன்று செய்கிறேன், मैं एक बात कहता हूँ, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். ए प्रभु मैं आपकी ओर देखता हूँ। கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். ए प्रभु मैं आपकी ओर निहारता हूँ। A very simple formula, மிக ஒரு எளிமையான ஒரு சூத்திரம். एक साधारण एक सूत्र है, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். हे प्रभु मैं आपकी ओर देखता हूँ। ஏழாவதாக நாம் வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசித்து நாம் நம்முடைய தியானத்தை நிறைவு செய்வோம். चौथी बातें 7वां पद में, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். मुझको बंदीगृह से निकाले कि मैं तेरे नाम का धन्यवाद करूं। धर्मी लोग मेरे चारों ओर आएंगे, क्योंकि तू मेरा उपकार करेगा। இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், साधारण रूप से कहें तो, நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நான் முன்னோக்கி செல்வேன், அநேகர் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். जब तू मेरा उपकार करेगा मैं आगे बढ़ूंगा, कई सारे लोग मेरे चारों ओर आएंगे। தாவீது செய்த நான்காவது காரியம், दाऊद ने जो चौथी बातें उन्होंने किया, அவன் புத்துணர்ச்சி பெற்று முன்னோக்கி பார்த்தான். तरो ताजा आगे के ओर देखने लगा। David looked ahead.
तरोताजा आगे के ओर देखने लगा। அநேக நேரத்திலே நமக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது we often look behind, பின்னோக்கி और பார்ப்பதுதான் நம்மில் பலர் அநேக நேரத்திலே செய்து கொண்டிருக்கிற ஒரு தவறு. जब कई सारी परिस्थितियां हमारे सामने खड़े हो जाती है, हम आगे की ओर देखने के बदले हम पीछे की ओर देखते हैं। यही ஆனால் अक्सर होता है। தாவீது எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நான் முன்னோக்கி செல்வேன், அப்பொழுது அநேகர் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். पर दाऊद कहता है, तू मेरा उपकार करेगा, मैं चारों को जो मैं आगे बढ़ूंगा, लोग मेरे चारों ओर आएंगे। இந்த ஒரு துதி பாடல் 142வது சங்கீதம் தாவீதின் வாழ்க்கையில் உள்ள உயிர் மீட்சியின் படிகளை நமக்கு முன்பதாக மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. इस भजन 142 का भजन दाऊद के जीवन में वो बहाल करने वाले एक कदम के रूप में वो दाऊद को आगे बढ़ता है। David looked within, David looked around, David looked up and David looked ahead. दाऊद ने தாவீது தன் உள்ளான வாழ்வை உற்று பார்த்தான். தாவீது தன்னை சுற்றிலும் நடப்பவற்றை கூர்ந்து கவனித்தான். தாவீது மேல் நோக்கி கர்த்தரை பார்த்து அனைத்தையும் சமர்ப்பித்தான். தன் வாழ்க்கையிலே புத்துணர்ச்சி பெற்று அவன் முன்னோக்கி தன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்தான். वह दाऊद आंतरिक जीवन के ओर उन्होंने ध्यान से देखा, दूसरा और चारों के ओर जो हो रहा था उसको ध्यान से देखा, और तीसरा ऊपर के ओर परमेश्वर के ओर देखा, और चौथी बातें तरोताजा आगे के ओर देखने लगा। இந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் தாவீது அரசனாக முடிசூட்டப்பட்டார். इस प्रकार की घटनाओं के बाद ही दाऊद राजा के रूप में पद को संभाला। ஆனால் இந்நாட்களில் अनेक கர்த்தருடைய பிள்ளைகள் குறுக்கு வழியிலே திடீரென்று முன்னுக்கு வர வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். पर आज के दिन में परमेश्वर के दास लोग शॉर्टकट में है ना, जो पद में आने के लिए सोचते हैं। தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகச்சிறந்த மாதிரியா இருக்கிறது. और दाऊद की जीवन हमारे लिए एक बहुत अच्छा उदाहरण जीवन है। எந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாவீதுக்கு உதவினது போல நம்முடைய சூழ்நிலையில் உதவ வல்லவராய் இருக்கிறார். किसी प्रकार के परिस्थिति में सुनने वाले मेरे भाइयों बहनों, परमेश्वर हर एक व्यक्ति को दाऊद को जैसे उन्होंने मदद किया, हमें भी मदद करने के लिए हमारे परमेश्वर विश्वास योग्य है। குகை அனுபவங்கள் வாழ்க்கையில் அத்தியாவசியமானவைகள். गुफा के अनुभव हमारे जीवन में बहुत बहुत जरूरी बातें हैं। குகை அனுபவங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை. और गुफा के अनुभव हमारे जीवन से ना निकाल सकते हैं। குகை அனுபவங்கள் வாழ்க்கையில் பல நல்ல நிஜமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பவை. गुफा के अनुभव हमारे जीवन में एक अच्छी बातों को हमें सिखाती है। குகை அனுபவ நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அநேக நண்பர்களை கொடுப்பது ஒரு உறுதியான நிகழ்வு. और गुफा के अनुभव में हमारे लिए बहुत सारे स्वयं सेवक और दोस्तों को परमेश्वर हमारे लिए देता है, यह सच है। ஆகவே குகை அனுபவங்கள் வேண்டாம் என்று சொல்லாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தாவீதை முன்னேற்ற பாதையில் வழி நடத்தியது போல் நம்மையும் வழி நடத்துவார் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. इसलिए गुफा के अनुभव हमें नहीं चाहिए बोलकर हम तिरस्कार ना करते हुए उस गुफा के अनुभव में कई सारी बातों को हमें सिखाकर हमें चलाने वाला परमेश्वर है, ये हकीकत बात है। தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். हम सिर झुकाकर प्रार्थना करें। எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, हमारे प्रिय प्रभु, இஸ்ரவேலின் மிகப்பெரிய அரசனாகிய தாவீதின் வாழ்க்கையினுடைய வேறொரு பகுதியை இந்த நாளிலே தியானிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். इजराइल के राजाओं में से सबसे बड़ा राजा के रूप में दाऊद के जीवन से दूसरी जो और एक पहलू को हमारे लिए सिखाया, धन्यवाद। அவைகள் மிகவும் கடினமான ஒரு நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. उस प्रकार के जीवन बहुत कठिनाई के जीवन है, हम जानते हैं प्रभु। ஆனால் அந்த கடினமான நாட்களிலும் நீர் அவனுக்கு புகலிடமாய் இருந்ததையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. उस प्रकार के कठिन समय में भी दाऊद के लिए शरण स्थान के रूप में आप रहा है, उसको हम लोगों ने देखा है।
ஆண்டவரே, இந்த ராத்திரியிலே இப்படிப்பட்ட கடினமான அனுபவங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நீர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. हे प्रभु, इस रात के समय में इस प्रकार के कठिनाई रास्तों में गुजरने वाले हमारे प्रिय भाई बहनों को आप मदद करने के लिए हम प्रार्थना करते हैं। உம்முடைய பரிபூர்ண ஆளுகைக்கு ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். हे प्रभु जी, आपके उस राज के अनुभव में प्रभु समर्पित करते हैं। தாவீது மேல் நோக்கி பார்த்ததை போல, दाऊद जैसे ऊपर की ओर देखा, தாவீது முன்னோக்கி பார்த்தது போல, जैसे आगे की ओर देखा, தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உள்நோக்கி பார்த்து சரி செய்தது போல, जैसे उन्होंने आंतरिक जीवन को देखकर सही किया है, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அப்பியாசிக்க நீர் அனுகிரகம் பண்ணாங்க. उसी प्रकार हम लोग भी इन चीजों को सीखकर और अनुभव में लाने के लिए हमारे लिए मदद करें। ஆண்டவரே, இந்த பொன்விழா ஆண்டிலே நீர் பிளெஸிங் யூத் மிஷனுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. हे प्रभु जी, इस स्वर्ण जयंती वर्ष में जो इस प्रकार के दिए जाने वाले सौभाग्य के लिए धन्यवाद देते हैं। இதை மூலம் கற்றுக்கொள்கிறதான பாடங்களை வாழ்க்கையில் அப்பியாசித்து சிறந்த தலைவர்களாக நீர் அனைவரையும் ஆண்டவரே இந்த வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். जो सुनते हैं उसको हमारे जीवन में अभ्यास करते हुए और कई सारे प्रभु जी अगुवों को आप खड़ा करने के लिए मैं प्रार्थना करता हूँ। இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பரமபிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं और सामर्थ्य परमेश्वर। ஆமென். आमीन। Thank you brother.